உங்க வீட்டு ஃப்ரிட்ஜ்லயும் இந்த பொருளெல்லாம் இருக்கா? அப்போ உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிறது கூட சான்ஸ் இருக்கு. நம்பர் 3, இந்த எலுமிச்சை பழம், இந்த ஆரஞ்சு பழம், இந்த மாதிரி விட்டமின் சி இருக்கக்கூடிய பழங்களை ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது. அப்படியே வச்சாலும் மேக்ஸிமம் 3 days கூட காலி பண்ணிடணும். அதுக்கு மேலே நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அதோட டேஸ்ட் போகிறது மட்டும் இல்லாமல் அந்த பழத்தோட 50% சத்து குறைஞ்சிருமா. நம்பர் 2, இந்த பச்சை மிளகாய், தக்காளி, வெள்ளைப்பூடு, வெங்காயம் இந்த மாதிரியான பொருட்களை ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது. ஏன்னா இதை நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலே கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்கும். ஆனால் அதை தூக்கிட்டு போய் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா வெளியில் வச்சிருக்கிறதோட ஃப்ரிட்ஜில் வச்சா சீக்கிரமாக கெட்டு போயிடும். நம்பர் 1, உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கு மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சிடாதீங்க. ஏன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கிரைலமைட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் உருவாகும். அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு எடுத்து நீங்கள் சமைக்கும் போது கேன்சரை உண்டாக்கல ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படுறதா ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர்லாம் அவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குங்கிறதுக்காகவே இந்த காப்பி பொடி, மசால் பொடி இதெல்லாம் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க. இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது. அப்படி நீங்கள் வச்சிங்கன்னா இதுலேருந்து வர ஸ்மெல்லுனால மற்ற பொருளை அது சீக்கிரமாக கெட்டு போக வச்சிடும்.